வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. என்ன பேர் உங்களுக்கு? சிறில் தவபாலா. சரி, தவபாலா அம்மாக்கு இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு எனக்கு இனிய பிறந்த நாள், 70வது இனிய பிறந்த நாள். சரி, 70வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க அன்பாக பரிசுகள் எல்லாம் நிறைய அனுப்பி இருக்கிறாங்க. பரிசு அனுப்பினவங்க பரிசு மட்டும் அனுப்ப சொல்லல, உங்களோட பர்த்டேக்கு சின்னதா ஏதாவது ஹாப்பி பர்த்டேன்னு எல்லாம் டெக்கரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் உண்டு சின்னதா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா செஞ்சிருக்கிறாங்க. சரி, யார் செஞ்சாங்க? கடைசி மகள் எங்க இருக்கிறா? கனடாவில். என்ன பேர் அவருக்கு? லிங்கராஜன் மாதவி. சரி, அவதான் செய்திருப்பாவோ? அவதான் செய்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, உங்களுக்காக அழகா ஒரு கேக் கொண்டு மரப்பி வச்சிருக்கணும். ஹாப்பி 70th பர்த்டே என்று போட்டு 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று போட்டு அழகாக உங்களுக்கு ஒரு கேக் கொண்டு அனுப்பி வச்சிருக்கணும். யார் அதை அனுப்பினது? எனக்கு சின்ன மகள் தான் அனுப்பியிருப்பாங்க. இல்லையே. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம்? எனக்கு 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். சரி, 3 பேர்லயே கடைசி மகளை மட்டும் சொல்றீங்க? அவதான் என்னில கூட விருப்பம் என்ற மாதிரி. அவதான் வெளியிலையும் இருக்கிறான், மெட்ராக்கள் இங்கே இருக்கிறான். சரி, அதால அவ செஞ்சிருப்பான்னு சொல்லி நினைக்கிறீங்க. சரி, இன்றைக்கு உங்களோட மகள் அனுப்பினாவோ இல்லையோன்னு தெரியல. இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பரிசு இருக்குது, கொடுத்துட்டு யாருன்னு பாப்போம். சரியா? சரி சரி. அப்ப இன்றைக்கு அடுத்ததா உங்களுக்காக கொஞ்சம் ஹெல்தியான பழ வகைகளும், உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதால உங்களுக்கு சுகர் இல்லாத பிஸ்கெட்ஸும் கொஞ்சம் வச்சு ஒரு பாஸ்கெட் வந்து அனுப்பி இருக்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்க சொல்லி. சரி, யார் இது செய்திருப்பாங்க எல்லாம்? ஆனா அந்த நீங்க சொல்ற மாதிரி வெளிநாட்டுல இருந்து, கனடாவில இருந்து வேலையில போல இருக்கு. கனடாவில இருந்து இந்த பரிசுகள் ஒன்றும் வராத மாதிரி இருக்கு. வேற அப்படி செய்ய தம்பியரால் சுவிஸ்ல இருக்கிறேன். ஓகே. அவர் இல்ல மாதங்கி தானா? ஏன் மாதங்கி எதுவும் சொன்னோ இன்றைக்கு பரிசுகள் எதுவும் வரும்? சொல்லவே இல்லை. போன ஆக்கள் வருவினம்னு சொன்னோம். அது ஒருவேளை வேற ஆக்கள் வருவினமோ தெரியல. வர மாட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் பரிசுகள் வந்திருக்குது, அதை கொடுக்குறேன். நீங்க யாரா இருக்க மாட்டோம் அதை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், 70வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு பிரேம் ஒன்றும் அனுப்பி இருக்கிறேன். பாருங்க. எதை வச்சு சொல்றீங்க மகள் தான் சொல்லி? இந்த படங்கள், இந்த பிள்ளைகள படம், அவன் பிள்ளைகள் படம் எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்க. சரி, உங்களோட படத்தை சுத்தி அங்கட படங்கள், நீங்க ஒரு நாய்க்குட்டியும் வளர்க்குறீங்களான்னு சொல்லி நாய்க்குட்டி பூனைக்குட்டின்ற படம் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஆசையா எல்லாத்தையும் செஞ்சு அனுப்பி இருக்கணும். நான் இதுக்கு பிறகு யாருன்னு சொல்லாம விட தேவையில்லை என்று நினைக்கிறேன். உங்களுடைய கனடாவில் இருக்கிற உங்களுடைய கடைசி மகள் உங்களுக்காக இந்த அன்பு பரிசுகளை, தவபாலா அம்மாக்காக மாதங்கி மகள் ஆசையா இந்த பிறந்தநாள் பரிசுகளை, 70வது பிறந்தநாள் பரிசுகளை அனுப்பி இருக்கிறாங்க. தாங்க போய் கனகாலம் ஆயிட்டுது, இன்னும் வர கிடைக்கல, அம்மா பார்க்க முடியல, பார்க்க கிடைக்கல. இது வரைக்கும் இவ்வளவு காலமாச்சுது. அப்ப அம்மாவுக்கு ஒரு சின்ன பிறந்த நாள் உண்டு, நான் கொண்டாடி பார்த்து சந்தோஷப்படணும்னு அனுப்பி இருக்கிறேன். சந்தோஷமா? சரி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த தருணத்துல? பெரிய சந்தோஷம், கவலையாம இருக்கு. சந்தோஷத்துல கவலையா இருக்கு. சரி, சந்தோஷத்துல. சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படக்கூடாது. எனக்கு இன்னைக்கு அவ பக்கத்துல எல்லாத்துக்கும் அவங்களோட சார்பாக நாங்க இன்னைக்கு இந்த பிறந்த நாள உங்களுக்கு சந்தோஷமா, உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்கணும். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இப்ப இதே சந்தோஷத்தோட மகள் அனுப்பின கேக்க நான் ஒரு நாளும் கண்ணனாலா பக்கத்துல நின்று அம்மாவுக்கு கேக் வெட்ட முடியாம போயிட்டுது. இருந்தாலும் இன்றைக்கு அம்மாவுக்கு நான் அனுப்புற கேக்க அம்மா வெட்டணும்னு ஆசையா அனுப்பி இருக்கிறேன். அப்ப நாங்கள் அதை வெட்டுவோமா? சரி. ஊதுங்கம்மா.
Happy birthday To you, Happy birthday to you. Happy Birthday, dear Amma. Happy birthday to you. தீர்த்துறேன். சரி. இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களோட மகள் ஆசைப்பட்டு, அம்மா தனியா இருக்கிறா, அம்மாக்கு என்னால முடிஞ்சது, நான் தூரம் இருந்தாலும் அம்மாக்கு இதை நான் செய்ய வேணும்னு சொல்லி ஆசையா பார்த்து ஒவ்வொன்றும் செய்திருக்கிறா. சரி, உங்களுடைய மகளுக்கு மட்டும் இல்ல, மகளின் கணவர் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஆசையா செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க உங்களோட மகளுக்கு, மகளின் கணவருக்கு, பேர பிள்ளைகளுக்கு இந்த பரிசெல்லாம் அனுப்பி இந்த நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு என்ன சொல்ல போறீங்க என்றத வீடியோவை பார்த்து சொல்லிடுங்க. மகள் நிக்கிற மாதிரி பக்கத்துல நிக்கிற இன்னும் மறக்காம மிக நல்ல சந்தோஷம். கணவர் பிள்ளைகள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சரி, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம கடவுள் உங்களை பார்த்து கொள்ளணும், சந்தோஷமா இருக்க வேணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக் கொண்டு நாங்களும் விடைபெறுறோம். உங்களுடைய மகள் சார்பாக பிறந்த நாள் வாழ்க்கை எல்லாம் கொண்டு வந்து தந்து எங்களை சந்தோஷப்படுத்தாங்க. உங்களுக்கு நல்ல நன்றி தெரிவிச்சு. நன்றி அம்மா, நன்றியா, நன்றி. ஓகே.